ஈரான் மற்றும் இஸ்ரேல் பல வருஷமா ஒரு நிழல் யுத்தத்துல இருந்த இந்த ரெண்டு நாடுகளும் இப்ப பாருங்க ஒரு நேரடி போரோட விளிம்புல வந்து நிக்கிறாங்க. கடந்த சில வாரங்கள்ல மத்திய கிழக்கு ஒரு ரொம்பவே ஆபத்தான கட்டத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கு. இந்த மோதல் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குங்கிறத பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி இதுதான். எப்படி இத்தனை வருஷமா திரைமறைவுல நடந்துட்டு இருந்த சண்டை திடீர்னு இவ்ளோ பெரிய வெளிப்படையான மோதலா வெடிச்சுது? இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? அதுதான் நாம இப்போ ஆராயப் போறோம். பதில் என்னன்னா, அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களோட ஒரு தொடர்ச்சிலாம். இது வெறும் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ஒரு சண்டைன்னு மட்டும் நாம நினைச்சிட முடியாது. நாம பார்த்துட்டு இருக்கிறது மத்திய கிழக்கு முழுவதையும் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு புது ஆபாயகரமான கட்டம். இதோட அதிர்வலைகள் கண்டிப்பா உலகம் முழுசும் உணரப்படும். ஓகே, முதல்ல கள நிலவரம் என்னன்னு பார்ப்போம். இப்போ சமீபத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த மோதல் எவ்வளோ வேகமா ஒரு பயங்கரமான கட்டத்தை நோக்கி நகருதுங்கிறதுக்கு ஒரு தெளிவான சாட்சியா இருக்கு. 3 வாரங்கள். ஆமா, போர் நிறுத்தத்துக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாம இந்த தீவிரமான மோதல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ரெண்டு தரப்புமே அவங்கவங்க நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இதனால இந்த மோதல் இன்னும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலாங்கிற கவலை அதிகமாகுது. ஈரான் தரப்புல இருந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களோட நிபந்தனைகள் நிறைவேற வரைக்கும் இந்த போர் நிக்காது அப்படின்னு. இது சமாதான பேச்சுவார்த்தைக்கான கதவை கிட்டத்தட்ட மூடிட்டு ஒரு நீண்டகால போருக்கு நாங்க தயார்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மோதலோட மையப்புள்ளியே இந்த பழிக்கு பழி வாங்குற சுழற்சி தான். ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ஒரு பதிலடி கொடுக்கப்படுது. ஒவ்வொரு பதிலடியும் முந்தைய தாக்குதலை விட இன்னும் தீவிரமா இருக்கு. இது ஒரு முடிவே இல்லாத வன்முறை சங்கிலி மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஈரான் அவங்க கிட்ட இருக்கிற ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வச்சு பெரிய அளவுல தாக்குதல் நடத்துறாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலோட பதில் ரொம்பவே கூர்மையா இருக்கு. அவங்க குறிவைக்கிறது நேரடியா ஈரானோட ராணுவம் மற்றும் அரசியல் தலைமைய. இது இந்த சண்டைய ஒரு புது ரொம்பவே ஆபத்தான கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு. இஸ்ரேலோட தாக்குதல்கள் எவ்வளவு துல்லியமாவும் தீவிரமாவும் இருக்குன்னு பாருங்க. அலி லாரிஜானி, கோலாம் ரேசா சோலேமானி இவங்க எல்லாம் ஈரானோட மிக முக்கியமான உயர்மட்ட அதிகாரிகள். அவங்களையே கொன்னுட்டதா இஸ்ரேல் சொல்லுது. இது வெறும் ராணுவ இழப்பு இல்ல, ஈரானோட தலைமைக்கே விடுக்கப்பட்ட ஒரு தைரியமான நேரடியான சவால். உண்மையில இந்த தாக்குதல்கள் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய மூலப்போரைய அடியா பார்க்கப்படுது. இது களத்துல அவங்களோட படைகளை வழிநடத்துற திறனை பாதிக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்களோட ஒட்டுமொத்த முடிவெடுக்கிற கட்டமைப்பையே உழுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இந்த சண்டையோட தீப்பொறி ஈரான் இஸ்ரேல் எல்லைகளை தாண்டி மத்திய கிழக்கு முழுக்கவும் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு பெரிய பிராந்திய நெருக்கடியா உருவெடுத்துட்டு வருது. வளைகுடா நாடுகள்ல இருக்கிற எண்ணெய் வயல்கள் மேல தாக்குதல் நடக்குது. விமான பாதைகள் மூடப்படுது. இதுக்கு நடுவுல ஈரானோட ஆதரவு பெற்ற குழுக்கள் பிராந்தியம் முழுக்க அவங்களோட தாக்குதல்களை தீவிரப்படுத்திட்டு வராங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இது இனிமே ரெண்டு நாடுகளுக்கு இடையான சண்டை மட்டும் இல்லைன்னு தெளிவா தெரியுது. இது ஒரு முழு பிராந்திய போருக்கான முன்னோட்டமா இருக்கு. சரி, இந்த பிராந்திய நெருக்கடியால நமக்கெல்லாம் என்ன பாதிப்பு? பதில் நம்மளோட பொருளாதாரம் தான். மத்திய கிழக்குல ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டா கூட அது உலகளாவிய சந்தைகள்ல உடனடியா தாக்கத்தை ஏற்படுத்தும். $100. ஆமா, இதுதான் இப்போ ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை. இந்த ஒத்த நம்பரே போதும் இந்த மோதலோட உலகளாவிய பொருளாதார தாக்கம் எவ்வளவு தீவிரமா இருக்குன்னு புரிஞ்சுக்க. பாருங்க, இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேரல் எண்ணெயோட விலை கிட்டத்தட்ட $80 தான் இருந்துச்சு. ஆனா இப்போ அது $100 தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த திடீர் விலை உயர்வு உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் பணவீக்க அச்சுறுத்தலை உருவாக்குது. ஏன் எண்ணெய் விலை இவ்வளவு அதிகமாகுது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹார்முஸ் ஜலசந்தி. இது உலகத்தோட மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதை. இப்போ இந்த சண்டையால இங்க கப்பல் போக்குவரத்துல சின்னதா ஒரு பாதிப்பு ஏற்பட்டா கூட அது உலகளாவிய விநியோகச் சங்கிலிய நேரடியாக பாதிச்சு விலையை ஏத்தி விட்டுரும். இப்போ நாம எல்லாரும் யோசிக்கிற முக்கியமான கேள்விக்கு வருவோம். அடுத்து என்னதான் நடக்க போகுது? இது சம்பந்தமா நிபுணர்கள் 3 விதமான சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறாங்க. முதல் வாய்ப்பு, இந்த சண்டை இப்படியே நீடிக்கிறது. அதாவது 2 தரப்பும் சோர்ந்து போற வரைக்கும் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துறது. 2வது ரொம்பவே ஆபத்தானது, மத்த நாடுகளும் இந்த சண்டைக்குள்ள நுழைஞ்சு இது ஒரு முழு மத்திய கிழக்கு பேரா மாறுறது. 3வது ராஜதந்திர முயற்சிகள் மூலமா ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வர்றது. ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில இதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சுருக்கமா சொல்லணும்னா நிலைமை ரொம்பவே ஆபத்தான கட்டத்துல இருக்கு. 2 தரப்புமே தீவிரமடையும் பாதையில வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா இதிலிருந்து பின்வாங்கிறதுக்கு தெளிவான வழி எதுவும் தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய போருக்கான ஆபத்து அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. அதனால இந்த ஆய்வை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கிறோம்.
பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தோல்வியடையும் போது இந்த ஆபத்தான பழிவாங்கும் சுழற்சியை உடைச்சு ஒரு பெரிய பேரழிவை தடுக்க போற சக்தி எது? இதுக்கான பதில் மத்திய கிழக்கோட எதிர்காலத்தை மட்டும் தீர்மானிக்காது, ஒருவேளை நம்ம உலகத்தோட எதிர்காலத்தையுமே தீர்மானிக்கலாம்.